இன்னைக்கு அப்படி இருந்த பெண்களை தான் என்ன பண்ணிருக்கோம்னா, அதெல்லாம் அவன் சாப்பாட்டு தட்டு அவன் கழுவிப்பான், அவனுக்கு தண்ணி தேவைனா அவன் எடுத்து குடிக்கட்டும். ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்றதை தாண்டி இப்ப பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து கேட்கறாங்க, உனக்கு துணி துவைக்க தெரியுமா? முதல்ல நான் வாரத்துல 2 நாள் துணி துவைச்சா, நீ வாரத்துல 2 நாள் துணி துவைக்க, துணி காய போட தெரியுமா? நான் சாப்பாடு பண்ணா உனக்கு குழம்பு பண்ண தெரியும் இல்லையா? நீயும் சாப்பாடு பண்ண வேண்டாம், நானும் சாப்பாடு பண்ண வேண்டாம், அழகா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு மூடிட்டு படுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா அரசுடைய ஒவ்வொரு திட்டமும் காரணம். அந்த வகையில தான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை ஆனாலும் சரி, கட்டணமில்லா பேருந்து, விடியல் பேருந்துன்னு, அது விடியல் பேருந்து, அது கலைஞர் உரிமை தொகைன்னு பேர் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது தான். அவ்வளவுதான். இது கொடுக்கறது மூலமா பெண்கள் வந்து என்ன ஆயிட போறாங்க? ஆம்பளையோட பிடியில இருந்து தப்பிக்க போறாங்க. ஆம்பளை கைய ஓங்கினா பொம்பளை வந்து இப்ப அடிச்சுட்டு உடனே இலவசமா பஸ் ஏறி போயிடலாம் அம்மா வீட்டுக்கு. இப்பெல்லாம் வந்து 5 ரூபா டிக்கெட் எடுக்கும். பொம்பளை கைய ஓங்க, ஆம்பளை கைய ஓங்கினால அடிக்கிற பொம்பளைங்க வந்துட்டாங்க. அதுதான் சரி. கைய ஓங்குறது உங்களுக்கு சரினா அடிக்கிறது சரி. அப்படி ஓடி பஸ் ஏறி அழகாக அம்மா வீட்டுக்கு போகலாம். அது ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கு. அதனால வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து பொருளாதாரத்தையும் தாண்டி சமூக ரீதியாக ரொம்ப சரியான வேலையை இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. இது அறிவுள்ள அரசு. இதை எதிர்த்து பேசக்கூடியவங்களை தான் வந்து நான் வந்து முட்டாள்னு சொல்றேன்.